4 சோத்துக்குள்ள என்னதான் பயங்கர ஸ்ட்ரென்த்தோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் வெளியில பார்க்லயோ கிரவுண்ட்லயோ போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. இதுக்கெல்லாம் ரீசன் பயம்தான் நினைக்கிறேன். சரி, ஓகே, சின்னதா ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். இப்போ ஃப்ரண்ட் லிவர், பிளாஞ்சி இந்த மாதிரி காலிஸ்தானிக் ஸ்கில்ஸில் வந்து ஃபார்ம் சரியாக வரலன்னு உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஃப்ரண்ட் லிவர்லேயோ பிளாஞ்சிலையோ உங்களோட ஃபார்மு இந்த மாதிரி பேட் ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட ஃபார்மில் இல்லை, ஸ்ட்ரென்த்தில் தான். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியலை. ஓகே, இப்போ எந்த ஒரு ஸ்கில்லாக இருந்தாலும் நீங்கள் பேட் ஃபார்மில் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்கில்ஸ்க்கான ஸ்ட்ரென்த்தை நீங்கள் இன்னும் பில்ட் பண்ணலை அப்படின்னு தான் அர்த்தம். நீங்கள் எந்த ஸ்கில்ஸ்க்காக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கில்ஸ்க்கான ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேட் ஃபார்மில் தான் வரும். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிகினரு ஹேண்ட் ஸ்டாண்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பனானா ஷேப்பில் இருக்கும். இப்படி பனானா ஷேப்பில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்ககிட்ட இருக்கிற மினிமம் பேலன்ஸை வச்சு ஸ்டாண்ட் பண்ணுறது தான். இந்த மினிமம் பேலன்ஸோட அவன் ஃபார்மை கரெக்ட் பண்ண நினச்சான் அப்படின்னா கண்டிப்பாக பேலன்ஸ் இல்லாமல் மிஸ் ஆகி கீழே தான் விழுவான். அவனோட ஹேண்ட் ஸ்டாண்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், கரெக்டான ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அவன் பேலன்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். இதே மாதிரி தான் காலிஸ்தானிக்ஸில் இருக்கிற எல்லா ஸ்கில்லுக்கும் எந்த ஸ்கில்லு உங்களுக்கு பேட் ஃபார்மில் வருதோ அந்த ஸ்கில்லுக்கான ஸ்ட்ரென்த்தை நீங்கள் இன்னும் பில்ட் பண்ணலை அப்படின்னு தான் அர்த்தம். எப்போ நீங்கள் ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் எந்த ஒரு ஸ்கில்லாக இருந்தாலும் ஒரு பெர்ஃபெக்ட் ஃபார்மில் பண்ண முடியும்.